போற போக்க பார்த்தா ஒரு வெள்ளை பேப்பர்ல இந்தியா உங்களுக்கு தான், நீங்க என்ன வேணா செய்யலாம்னு பிரதமர் மோடிஜி நாட்டை ட்ரம்ப் கையில கொடுத்துட்டு டூரிஸ்ட் கைடா போயிருவாரு போல தெரியுதே. பின்ன பிரதமர் மோடிஜி தான் ட்ரம்ப் சாபு கிட்ட மண்டிட்டு சரணடைஞ்சு நாட்டை விலை பேசிட்டு இருக்காருல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கு அப்படியே, அவர் ஒரு வரி வரதராஜன். ஏற்கனவே இந்தியாவுக்கு பரஸ்பர வரி 25%, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்கு அபராத வரி 25%, ஆக மொத்தம் 50% வரி போட்டிருந்தாரு. அப்புறம் சில பல காரணங்கள் சொல்லி அதை 18% மாத்தினாரு. இப்ப என்னடானா ஒரே நைட்ல உலகளாவிய வரி 15% தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காப்படி. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு போட்ட வரியில எந்த மாற்றமும் இல்ல, இந்தியா வரிய கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு மீடியாவில பேட்டியும் கொடுத்திருக்காப்படி. இத கண்டும் காணாத மாதிரியும் கம்முன்னு இருக்கிற நம்ம பிரதமர் மோடிஜி கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். ஏஞ்சி எப்ஸ்டைன் ஃபைலு, உங்க ஊழல் தோசு அதானி மேல இருக்கிற கேஸ், இதெல்லாம் காரணமா வச்சு இந்தியாவை வாடகைக்கு விட பாக்குறீங்களே, இன்னும் ரிலீஸ் ஆகாத பக்கம் எல்லாம் வெளியே வந்தா ட்ரம்ப் கிட்ட இந்தியாவை வித்துருவீங்களா என்ன? ஆமா, பாஜகவோட மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எங்க? எப்ஸ்டைன் ஃபைல்ல பேர் வந்தப்ப பார்த்ததோட சரி, ஆளே காணோம். நீங்க தான் நியாயமான ஆளாச்சே, அவரை பதவி விலக வைங்க பாப்போம். ஐயோ, நீங்களே வசமா மாட்டிருக்கீங்க, இதுல அவரை எப்படி பதவி விலக சொல்லுவீங்க? அது சரி, உங்க குடுமி ட்ரம்ப் சாபு கையில, வேற என்னத்த சொல்ல? எப்ப அந்த பாடையை ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா? சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி விடணும், தாமரையை அடக்கம் பண்ண நேரம் ஆயிருச்சுல.